சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது இந்த இடம். அதாவது இந்த மாதிரி ஒரு லெமன் சோடா நான் குடிச்சதே இல்லை. லெமன் சோடாவில் எல்லாம் போட்டிருக்கான், ஆனால் லெமனை மட்டும் போடல. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட அந்தமான் ட்ரிப் வந்திருக்கோம். ஸோ டே 1 எங்கே ஸ்டே பண்ணோம், என்னென்னலாம் இடம் சுற்றி பார்த்தோன்றதை இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்தமான் ட்ரிப்காக கிளம்பியாச்சு. ஸோ மார்னிங் 2:30 இப்போது ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா 4:40. நான் முன்னாடியே கேப் புக் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஓலாலாம் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சில டைம் அவைலபிளாக இருக்கும், சில டைமில் கிடைக்காது. ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே ப்ரீ புக் பண்ணி வச்சிட்டேன் ஃபாஸ்ட் ட்ராக்கில். இந்த ட்ரிப்காக எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் நாங்கள் ரொம்ப நாளாக அந்தமான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அதுக்கான சரியான டைம் கிடைக்கல. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக பிளான் பண்ணி வச்சுருந்தேன். July 29 வந்து என்னோடய ஒய்ஃப் பர்த்டே, ப்ளஸ் August 17 வந்து எங்கள் ஆனிவர்சரி டேட். ஸோ அதை ரெண்டும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இப்போயே போயிட்டு வந்துடலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். இப்போ போயிட்டு ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு பறக்க வேண்டியது தான். பட் லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இந்த தடவை ட்ரோன் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் ஃப்ளைட்டில் ட்ரோன் எடுத்துகிட்டு போனதில்லை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் செக்கின்லாம் பண்ண போகிறேன். பட் என்ன ஃபார்மாலிட்டிஸ் தெரில. ஆல்ரெடி நான் அந்த இண்டிகோ சைட்டில் படிச்சுட்டேன். அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரோனை பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்குன்னு ஒரு செப்பரேட் சூட் கேஸ் எடுத்து வந்திருக்கேன். அதில் கொஞ்சம் திங்ஸ் போட்டு அதில் ட்ரோன் வச்சுட்டு பேட்டரிஸ்லாம் எடுத்துகிட்டு தனியாக தான் வச்சுருக்கேன். பார்க்கலாங்க உள்ளே என்ன சொல்கிறாங்க. ட்ரோனோட பேட்டரி மட்டும் ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துக்க சொன்னாங்க. மற்றபடி நீங்கள் பேக்கேஜ் செக்கின்லேயே போட்டுக்கலாம் ட்ரோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா ஃபார்மாலிட்டியும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. இப்போ ஃப்ளைட் ஏற போகிறோம். கேட் கிட்டே வெயிட் பண்ணுறோம். எங்களை விட இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான். ஏன்னா அவனுக்கு நிறையவே தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வரான். இதுக்கு முன்னாடி வந்திருக்கான், பட் அப்போ ரொம்ப சின்ன குழந்தை. ஸோ அதனால் எப்போ ஃப்ளைட்குள்ளே போகலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கான். ஃபைனலி பார்த்தீங்கன்னா செட்டில் ஆயிடுச்சு ஃப்ளைட்டில். நான் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா டேரெக்ட் ஃப்ளைட். இது வந்து ஒரு 2 hours ஜேர்னி. ஸோ நம்ம 6:55க்கெலாம் போயிடுவோம் அந்தமானுக்கு. வீட்டிலேருந்து 2:30க்கே கிளம்பிட்டோம். ஆனால் நைட் சரியாக தூக்கம் இல்லை. ஆனால் ஒய்ஃபும் பாப்பாவும் நல்லா தூங்கிட்டாங்க. ரொம்ப நேரமாக தனியாக முழிச்சிட்டு இருந்தேன், போர் அடிச்சது. சரி நான் தூங்கிட்டு இருந்தேன், எழுப்பி விட்டு அந்தமான் வந்துச்சுன்றேன். ஜன்னல் வழியாக எப்படி தேடி வந்தேன். இப்போ நம்ம அந்தமான் வந்துவிட்டோம். இது பார்த்திங்கன்னா இந்த இடம் பேர் போர்ட் பிளேயர். இங்கே தான் வந்து ஏர்போர்ட் இருக்குது. இது ஒரு சின்ன சிட்டி மாதிரி. டிரைவர் வந்து நான் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருந்தேன் என் கொலீக் மூலிமா. ஸோ அதனால் வந்து கரெக்டாக அவரும் வந்துட்டார் டைமுக்கு. ஸோ மார்னிங் நம்ம ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோன்றனால ஃபஸ்ட்டு ஹோட்டல் தான் போகிறோம். ஸோ அங்கே வந்து ஏர்லி செக்இன் இருக்கான்னு தெரில. பட் அங்கே போய் தான் கேட்கணும். அங்கே போய்ட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஹோட்டல் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் பார்த்தீங்கன்னா கோரல் ரீஃப்னு சொல்லிட்டு. இது வந்து ஏர்போர்ட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 5 kilometers லொக்கேட்டாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டோம். ஸோ செக்இன் இன்னும் பண்ணல, ரிசப்ஷனில் ஆள் யாரும் இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் செக்இன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணலான்னு சொல்லி. இது வந்து பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகல பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு செப்பரேட்டாக தான் பே பண்ணோம். செக்இன் பண்ணிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம ரூம் 206. ஸோ உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரூமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2700. நான் ஏன் இந்த கோரல் ரீஃப் ப்ராப்பர்ட்டி எடுத்தேன்னா ஹேவ்லாக் ஐலாண்ட்லேயும் உங்களோட ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் இது வந்து அவ்வளோ பெரிய ரெசார்ட் கிடையாது. பட் டீசெண்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ 2700 பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான். ஸோ ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் சுற்றி பார்க்க. எந்த பிளேஸ் போக போகிறோன்னா ராஸ் ஐலாண்ட் அண்ட் நார்த் பே. ஸோ ஈவினிங் டைம் இருந்தால் ரிட்டன் வரப்போ அந்தமான் ஜெயில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்போ முடிக்கணுன்றது பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ ரீச் ஆகிட்டோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா போட்டில் கூப்பிட்டு போவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு இப்போ ராஸ் ஐலாண்ட் அண்ட் நார்த் பே ரெண்டும் சேர்த்து தான் பார்க்க முடியாது, ஒன்றும் பார்க்க முடியாது. ஸோ நம்ம போனோன்னா ரெண்டுத்தையும் கவர் பண்ணிட்டு தான் வர முடியும்.
ஆக்சுவலாக இந்த ஐலாண்டை பார்க்க போட்டில் பார்த்தீங்கன்னா 870 சார்ஜ் பண்ணுறாங்க பர் அடல்ட்க்கு. இங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ் கூட நிறையா இருக்குது ராஸ் ஐலாண்டில். பட் ஆனால் வந்து வெதர் கண்டிஷனை பொறுத்து தான். நான் வந்து ஜெட் ஸ்கை வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே எப்படின்னு பார்த்துட்டு வெதர் நல்லா இருந்தால் நம்ம பண்ணலாம், அப்படி இல்லைனா ரீஃபண்ட் பண்ணுருவாங்க. ஸோ இந்த ரூமில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக பே பண்ணதுக்கப்புறம். இங்கே வந்து நிறையா ஏஜென்சி இருக்குது. ஸோ வந்து யாருன்னா உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி பேசிக்கலாம். இது வந்து செப்பரேட் போட் கிடையாது, பேட்சாக தான் அனுப்புவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 10 மெம்பர்ஸ்க்கு ஒரு போட்டு. அதில் வந்து நாங்கள் 870 கொடுத்து பே பண்ணியிருக்கோம் பர் அடல்ட்க்கு. இது பார்த்திங்கன்னா அந்தமான் வந்து ஆஃப் சீசன். ஸோ இந்த டைம் போனீங்கன்னா கூட்டம் ரொம்ப இருக்காது. பட் நீங்கள் போகிற டேட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து செப்டம்பர் ஆகஸ்ட்லாம் போனீங்கன்னா மழை அதிகமாக இருக்கும். ஸோ நாங்கள் வர டைமில் வந்து மழை இல்லை, லைக் வந்து கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம போகிறப்பே ஃபஸ்ட்டு ராஸ் ஐலாண்டு வந்துடும். பட் ஆனால் இவங்க எடுத்துன்னு போய் விடுறது நார்த் பேயில் தான். நார்த் பே முடிச்சுட்டு ரிட்டன் வரப்போ தான் ராஸ் ஐலாண்டை காட்டுவாங்க. ஆக்சுவலாக ½ அன் ஹவர் ஜர்னின்னு சொன்னாங்க. பட் ஏன்னா ½ அன் ஹவர் மேலே ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடும் நினைக்கிறேன் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ நார்த் பே வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் 1 ஹவர் ஆகிடுச்சு ஜேர்னி. இது பார்த்திங்கன்னா போட்டில் செம்மையாக இருந்துச்சு. தண்ணியெலாம் மேலே அடிச்சுது ஏன்னா அலைனால. ஸோ போட்லேருந்து இறங்கியாச்சு. இப்போ போய் சுற்றி பார்க்க வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட் மாதிரியும் இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஸ்நாக்ஸு இல்லை டீ காஃபி மேகி ஏதாவது சாப்பிட்னா கூட இருக்குது. நாங்கள் வந்து ஒரு மேகியும் ஒரு லெமன் சோடாவும் சொல்லியிருக்கோம். அதாவது இந்த மாதிரி ஒரு லெமன் சோடாவை நான் குடிச்சதே இல்லை. லெமன் சோடாவில் எல்லாம் போட்டிருக்கான், ஆனால் லெமனை மட்டும் போடல. இந்த ஐலாண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா குட்டி ஐலாண்ட் தான். ஒரு 250 மீட்டர்ஸ் நீங்கள் நடந்தீங்கன்னா போதும், ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று வரும். ஸோ அது மட்டும் தான் பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் இங்கே ஆக்டிவிட்டீஸ் எதாவது பண்ணுறதுனா பண்ணலாம். இந்த லைட் ஹவுஸ் போகிற வே பார்த்திங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பெயிண்ட்லாம் அடித்து நல்லா ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த லைட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா 1969 கட்டியிருக்காங்க. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லைட் ஹவுசஸ் இன் இந்தியா. ஸோ இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இந்த ஐலாண்டில் பார்க்க எதுவும் இல்லை. லஞ்ச் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. நாங்கள் ட்ரை பண்ண போகிறது பார்த்திங்கன்னா அந்தமான் சீ ஃபுட்ஸ் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு. இங்கே பார்த்திங்கன்னா கிராபு ஃபிஷ்லாம் லைவாக காமிப்பாங்க. ஸோ நம்ம எது வேணும்னு சொல்கிறோமோ அதை அவங்க குக் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. என் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா இப்போ சீரியஸ் டிஸ்கஷனில் இருக்கா எந்த மீன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஏன்னா பையனும் சாப்பிடுவான். ஸோ எது முள் வந்து கம்மியாக இருக்கும், எது டேஸ்ட் நல்லாயிருக்கும் கேட்டுருக்கா. நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபிஷ் கறி அண்ட் ஸ்டீம் ரைஸு, அப்புறம் நான் ஒரு சிக்கன் ரைஸ் அண்ட் 65 ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபுட்டு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஓகே தான். ஸ்பைஸ்னஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் நினச்சோம் ரொம்ப காரமாக இருக்கணும், பட் அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை. இப்போ ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்ப போட்டில் ட்ராவல் பண்ணோம். சொன்ன மாதிரி ரிட்டர்ன் வரப்போ தான் ராஸ் ஐலாண்ட் காமிப்பாங்க. ஸோ அது வேறு பயமாக இருக்குது. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு எங்கே ஆம்லேட் போட்டுருவோம். ரிட்டன் போகிறப்ப பார்த்திங்கன்னா பயங்கர காற்று, தண்ணியெலாம் மேலே இஷ்டத்துக்கு அடிக்குது. ஸோ ஃபுல்லாக வாயிலெல்லாம் உப்பு தண்ணி போயிடுச்சு. ராஸ் ஐலாண்ட் வந்தாச்சு. ஆக்சுவலாக இங்கே தான் நான் ஜெட் ஸ்கை ஆக்டிவிட்டி பண்ண போகிறேன். இதுதான் பே பண்ணியிருக்கேன். காற்று ரொம்ப அடிக்குதுன்றனால வேவ்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கனால எனக்கு தெரிஞ்ச ஆக்டிவிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் அப்படி இல்லைனா ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராஸ் ஐலாண்ட் நீங்கள் என்ட்ரு ஆகனே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீரு. ஃபஸ்ட் டைம் வந்து டீரை நான் இவ்வளோ க்ளோஸாக பார்க்குறேன். ஸோ நானும் என் பையனும் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தோம். செம ஜாலியாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம டீருக்கு ஃபீட்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, போட் போட்டிருக்காங்க. பட் சில பேர் கொடுக்குறாங்க. நீங்கள் உள்ளே சுற்றி பார்த்து நடந்தும் போகலாம். பட் நாங்கள் வந்து பேட்டரி வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டோம். பேட்டரி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களே ஒவ்வொரு இடமா நிறுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த காலத்தில் பிரிட்டிஷ் யூஸ் பண்ண பில்டிங்ஸ்லாம் இன்னும் இருக்குது இங்கே. இந்த ஐலாண்டோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்பாட் இருக்குது. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ இந்த பேட்டரி வெஹிக்கிள் வந்து லாஸ்ட் பாயிண்ட்டில் உங்களை இறக்கி விட்டுருவான். அதுக்கப்புறம் நீங்கள் இறங்கி இந்த இடத்த போய் பார்த்துட்டு வரலாம். திரும்ப வரப்போ எந்த பேட்டரி வெஹிக்கிள் வேணால் நீங்கள் ஏறிக்கலாம்.
இது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மஸ்ட் விசிட் ஸ்பாட்னு அந்த மாதிரி தான் சொல்லுவேன். சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது இந்த இடம். முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த 2 ஸ்பாட் கவர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நாளைக்கு எங்கெல்லாம் போகிறோன்றதை டே 2 வீடியோவில் பார்க்கலாம்.